வணக்கம் லைவ் சென்னை.com வியூவர்ஸ். சென்னை பழைய மகாபலிபுரம் சாலையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பெருங்குடி மற்றும் எஸ்ஆர்பி டூல்ஸ் சந்திப்புகளில் புதிய மேம்பாலங்கள் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. இது குறித்த விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்ப்போம். இந்த மேம்பாலங்களை அமைப்பதற்கான ஒப்பந்தத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் CMRL மேற்கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பு சுமார் 113.80 கோடி மதிப்பீட்டில் இந்த 2 மேம்பாலங்களும் கட்டப்பட உள்ளன. இந்த பணிகள் தொடங்கப்பட்டதிலிருந்து 18 மாதங்களுக்குள் முடிப்பதற்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலங்களின் வடிவமைப்பு: இந்த 2 மேம்பாலங்களும் மெட்ரோ ரயில் தடம் செல்லும் அதே பாதையில் 2 அடுக்குகளாக அமையும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முதல் அடுக்கு சுமார் 6 மீட்டர் உயரத்தில் வாகனங்கள் செல்லும் மேம்பாலமாக அமைகிறது. இரண்டாவது அடுக்கு சுமார் 18 மீட்டர் உயரத்தில் மெட்ரோ ரயில் தடமாக அமைகிறது. சந்திப்பு வாரியான பலன்கள்: எஸ்ஆர்பி டூல்ஸ் சந்திப்பு: இந்த சந்திப்பானது T வடிவ மேம்பாலமாக அமையலாம். அடுத்ததாக பெருங்குடி சந்திப்பு: இந்த சந்திப்பானது L வடிவ மேம்பாலமாக அமையும். மேலும் MGR மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ரேம்ப் அமையும். இந்த திட்டத்தின் தற்போதைய நிலை: இந்த மேம்பாலங்களுக்கான ஒப்பந்தம் தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டு ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. ஏற்கனவே இந்த பகுதிகளில் மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருவதால் தூண்கள் அமைக்கும் போதே மேம்பாலத்திற்கான தூண்களும் சேர்த்து அமைக்கப்படுகின்றன. இது கட்டுமான நேரத்தை மிச்சப்படுத்தும். மேலும் மத்திய கைலாஷ் சந்திப்பில் புதிய L வடிவ மேம்பாலம் சமீபத்தில் பிப்ரவரி 2026 திறக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த அடுத்தடுத்த மேம்பாலங்கள் OMR-ஐ முழுமையாக சிக்னல் இல்லாத சாலையாக மாற்ற உதவுகின்றன. முக்கிய குறிப்பு: இந்த திட்டத்திற்கான கட்டுமான பணிகள் நடக்கும்போது இப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் சற்று அதிகமாக இருக்கலாம். எனவே வாகன ஓட்டிகள் மாற்றுப்பாதைகளை கவனத்தில் கொள்வது நல்லது.